அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு விஷயம் தமிழகத்தினுடைய காவல்துறையை நாங்கள் பாராட்டுறோம். ஏன் பாராட்டுறோம் நாங்கன்னா, சமீபத்தினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப டீப்பா போகணும், ரொம்ப டீப்பா போய் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை கொஞ்சம் முனைப்பு காட்டுறாங்க. அது தெரியுது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்தினுடைய காவல்துறை. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படத்தை பாருங்க, அவருடைய பழைய காலத்து சரித்திரத்தை பாருங்க. தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். அதனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளிப்படையா தெரிய ஆரம்பித்திருக்கிறது. அதனால யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கட்டும், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சமீபத்தில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. நீட்டா ஹானஸ்டா கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஆழமாக நம்முடைய தமிழக காவல்துறை, குறிப்பாக இந்த வழக்கை விசாரிக்கிறவங்க இன்னும் ஆழமா போட்டும். அதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கானே? வேற ஏதாச்சும் இருக்குங்களா மேடம்? மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி வந்து ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம், ஆனா இந்து மதத்தை நீ திட்டாத, இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையா கொண்டாடுங்க, எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை விடுங்க. நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ட்ரெயின்ல காசி கூட்டிட்டு போனார். என்ன மட்டும்தான் இருக்கு, அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள். இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம், யாரையும் கூட்டிட்டு போல. இன்னைக்கு 24, 25 பழனியில இந்த மாநாடு நடத்துறோம், முருகர் மாநாடு நடத்துறோம். கண்டிப்பா நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானை வீடு வீடா எடுத்துட்டு போகணும், அதைத்தான் நாங்க செய்யறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவோம். இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒரு அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க. அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்.